புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம், செய்தி சுருக்கம். நாடே எதிர்நோக்கும் மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையுடன் நேற்று துவங்கியது. தொடர்ந்து மூன்றாவது முறை ஆட்சி அரியணையில் அமர்ந்துள்ள பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தங்களது இரண்டாவது பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கின்றனர். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி நேற்று பார்லிமெண்ட் வளாகத்தில் பேசிய பிரதமர் மோடி, ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடவுள் லட்சுமியால் ஆசீர்வதிக்கப்படுவர் என்றும், வளர்ந்த இந்தியா இலக்கை அடைய இந்த பட்ஜெட் புது ஆற்றலை வழங்கும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் நடப்பு கூட்டத்தொடரில் பெண்களின் சம உரிமையை உறுதிப்படுத்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தொடர்ந்து 8வது முறை பட்ஜெட் தாக்கல், சாதனை படைக்கும் நிர்மலா. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை இன்று பார்லிமெண்டில் தாக்கல் செய்கிறார். கடந்த 6 ஆண்டுகளாக மத்திய நிதியமைச்சராக தொடரும் நிர்மலா சீதாராமன் இதுவரை 7 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்துள்ளார். இந்த ஆண்டு 8வது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 8 மத்திய பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையை பெறுகிறார். இதற்கு முன்னாள் நிதியமைச்சர் மொரார்ஜி தேசாய் தொடர்ச்சியாக 6 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்துள்ளார். இவர் மொத்தம் 10 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்துள்ளார். அதில் 8 முழு ஆண்டு பட்ஜெட்டுகள், 2 இடைக்கால பட்ஜெட்டுகள். இவரின் சாதனையை நிர்மலா சீதாராமன் முறியடித்துள்ளார். 2019 ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு 2வது முறையாக ஆட்சி அரியணை ஏறிய போது இந்தியாவின் முதல் முழுநேர பெண் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் நியமிக்கப்பட்டார். 2019 ஆண்டு ஜூலை 5 தனது முதல் பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அடுத்த ஆண்டு 2020 பிப்ரவரி 1 தனது 2வது பட்ஜெட்டை நிர்மலா தாக்கல் செய்தார். அப்போது அவர் 2 மணி நேரம் 42 நிமிடங்கள் உரையாற்றியது பட்ஜெட் தாக்கலின் போது ஆற்றப்பட்ட மிக நீண்ட உரை என சிறப்பு பெற்றுள்ளது. தொடர்ந்து 2021 பிப்ரவரி 1 தனது 3வது பட்ஜெட்டையும், 2022 பிப்ரவரி 1 தனது 4வது பட்ஜெட்டையும் நிர்மலா தாக்கல் செய்தார். 2023 பிப்ரவரி 1 5வது பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். 2024 லோக்சபா தேர்தல் நடைபெற்றதால் தனது 6வது பட்ஜெட்டை பிப்ரவரி 1 இடைக்கால பட்ஜெட்டாக தாக்கல் செய்தார். மீண்டும் வெற்றி பெற்று முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வோம் என பார்லிமெண்டில் கர்ஜித்தார். சொன்னது போலவே 2024 லோக்சபாவில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறை அரியணை ஏறியது. 2024 ஜூலை 23 தனது 7வது பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 6 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த மொரார்ஜி தேசாயின் சாதனையை முறியடித்தார். இன்று தனது 8வது பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். அதில் பட்ஜெட் தாக்கல் செய்தவர்கள் வரிசையில் 10 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த மொரார்ஜி தேசாய் முதலிடத்தில் உள்ளார். அடுத்ததாக 9 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த 2வது இடத்தில் ப. சிதம்பரமும், 8 முறை தாக்கல் செய்து 3வது இடத்தில் பிரணாப் முகர்ஜியும் இருக்கின்றனர். இன்று தனது 8வது பட்ஜெட்டை தாக்கல் செய்வதன் மூலம் பிரணாப் முகர்ஜியின் சாதனையையும் நிர்மலா சீதாராமன் சமன் செய்ய உள்ளார். பாஜகவின் ஆட்சி அமைந்தால் முதல் கூட்டத்திலேயே வேட்டு, ஆளும் ஆம் ஆத்மியை விளாசிய பிரதமர் மோடி. டெல்லியில் பிப்ரவரி 5 சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. துவாரகா பகுதியில் பாஜக பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி உரையாற்றினார். ஆம் ஆத்மி தலைமையிலான 10 ஆண்டு ஆட்சியில் டெல்லி மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளது. இங்கு டபுள் இன்ஜின் அரசு இல்லாததால் டெல்லியின் வளர்ச்சி தடைபட்டுள்ளது. ஆம் ஆத்மி அரசு மத்திய அரசு நலத்திட்டங்களை முழுமையாக செயல்படுத்துவதில்லை. ஏழைகளுக்காக மத்திய அரசு கட்டித்தந்த ஏராளமான வீடுகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் உள்ளன. டெல்லியில் காற்று மாசு ஏற்படும் போதெல்லாம் ஹரியானா விவசாயிகளை குறை கூறுவர். தற்போது யமுனை நதியை மாசுபடுத்திவிட்டு ஹரியானா மக்கள் மீது பழி போடுகின்றனர். நான் எப்போதும் எனக்காக வீடு கட்டிக்கொள்வது பற்றி சிந்தித்தது கூட இல்லை. ஆனால் இங்குள்ள ஆட்சியாளர்கள் தங்களுக்கென மிகப்பெரிய மாளிகை கட்டிக்கொண்டனர். எல்லா துறையிலும் ஊழல் மலிந்துவிட்டது. டெல்லியின் வளர்ச்சி, மக்களின் தேவைகள் பற்றியும் அவர்களுக்கு சிறிதும் கவலை கிடையாது. மக்கள் கொதித்து எழுவதால் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகின்றனர்.
டெல்லியை ஆளும் ஆம் ஆத்மி மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கின்றனர். டெல்லியை ஏடிஎம்மாக பயன்படுத்தி பிற மாநிலங்களில் அரசியல் செய்ய அதை பயன்படுத்துகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு, உத்தரப்பிரதேச அரசு, ஹரியானா அரசுடன் சண்டையிடுவதை தவிர வேறு எதையும் ஆம் ஆத்மி அரசு செய்யவில்லை. டெல்லியில் வளர்ச்சிக்காக மத்திய பாஜக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உண்மையில் ஆம் ஆத்மி அரசுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. டெல்லியில் பாஜ அரசு அமைந்த பின் முதல் சட்டசபை கூட்டத்திலேயே ஆம் ஆத்மி அரசின் ஊழல்கள் குறித்த CAG அறிக்கைகள் சபையில் முன்வைக்கப்படும். அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். டெல்லியின் வளர்ச்சிக்கு மக்கள் பாஜகவை ஆதரிக்க வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். கல்வித்துறையை படுகொலியில் தள்ளிவிட்டது திமுக அரசு. பீகார் கூட மேலே வந்துவிட்டது. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. கிராமப்புற பள்ளிகளின் கல்வித்தரம் குறித்து ASER எனப்படும் ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் அறிக்கை வெளியாகியிருக்கிறது. தமிழகம் பல பிரிவுகளில் நாட்டின் பிற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கி இருப்பது தெரியவந்துள்ளது. ஆசிரியர் மாணவர் விகிதத்தில் 51.8% பள்ளிகளாக குறைந்து இந்தியாவில் கடைசி வரிசையில் இருக்கிறது. 2018இல் இது 59.9% இருந்தது. அரசு பள்ளியில் சேரும் 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகள் 68.7%, 2 ஆண்டுகளில் 7% குறைந்துள்ளது. 3ஆம் வகுப்பு மாணவர்களில் 13.2% பேர் மட்டுமே 2ஆம் வகுப்பு பாடத்தை படிக்கும் திறன் பெற்றுள்ளனர். இது 5வது படிப்பவர்களில் 37%, 8வது படிப்பவர்களில் 62% இருக்கிறது. 3ஆம் வகுப்பு மாணவர்களில் 27.6% பேருக்கு மட்டுமே கழித்தல் கணக்கு தெரிகிறது. 5வது படிப்பவர்களில் 20.2% பேருக்கு மட்டுமே வகுத்தல் தெரிகிறது. இது 8ஆம் வகுப்பில் 37.8% பேராக உள்ளது. அரசு பள்ளிகளில் 77% பள்ளிகளில் மட்டும் குடிநீர் வசதி உள்ளது. 81% பள்ளிகளில் மட்டும் கழிவறை வசதி உள்ளது. 77% பள்ளிகளில் மட்டும் பெண்கள் கழிவறை தனியாக உள்ளது. 64% பள்ளிகளில் மட்டும் நூலகத்தை மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள். கம்ப்யூட்டர் வசதி 58% பள்ளிகளில் மட்டும் உள்ளது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆண்டாண்டு காலமாக எதற்கெடுத்தாலும் பீகார் மாநிலத்தையும் மக்களையும் பின்தங்கி இருப்பதாக குறை கூறி அரசியல் நடத்தி வருகிறது திமுக. இன்று இந்த அறிக்கையின்படி பள்ளி கல்வித்துறையின் பல புள்ளிகளில் தமிழகத்தை விட பீகார் முன்னேறி இருப்பதைக் கண்டு வெட்கி தலைகுனிய வேண்டும். திமுக அரசின் செயல்படாத போக்கு தொடர்ந்தால் தமிழகம் கல்வியில் பின்தங்கிய மாநிலங்கள் பட்டியலில் சேர்ந்துவிடும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். ஜகபர் அலியின் உடல் மறுபிரேத பரிசோதனை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் கனிம வளங்கள் கொள்ளை அடிக்கப்படுவதாக புகார் அளித்த சமூக ஆர்வலரும் அதிமுக பிரமுகருமான ஜகபர் அலி அண்மையில் சாலை விபத்தில் பலியானார். அவரது மரணம் விபத்தா அல்லது கொலையா என்ற கேள்விகளும் சர்ச்சைகளும் எழுந்தன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கிரஷர் நிறுவன உரிமையாளர்கள், லாரி டிரைவர்கள் என மொத்தம் 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஜகபர் அலி திட்டமிட்டு கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. அவரின் உடல் முறையாக தடயவியல் விதிகளை பின்பற்றி பிரேத பரிசோதனை செய்யப்படவில்லை என்ற ஜகபர் அலி மனைவி மதுரை ஹைகோர்ட் கிளையில் மனு தாக்கல் செய்தார். அதை விசாரித்த கோர்ட் உடலை தோண்டி எடுத்து ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே எடுக்க உத்தரவிட்டது. இந்நிலையில் வக்ஃப் வாரிய கட்டுப்பாட்டில் உள்ள மயானத்திலிருந்து அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவர்களால் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு 2.5 மணி நேரம் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. மறு பிரேத பரிசோதனை ஆய்வு எக்ஸ்ரே படங்களை கோர்ட்டில் ஒப்படைக்க அதிகாரிகள் பத்திரமாக எடுத்துச் சென்றனர். ISIS தமிழக தலைவர் கூட்டாளிகள் மயிலாடுதுறையில் பதுங்கல். மயிலாடுதுறை திருமுல்லை வாசலைச் சேர்ந்தவர் அல்ஃபாசித், வயது 42. சென்னை புரசைவாக்கத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் போல தங்கியிருந்தார். இவர் IS பயங்கரவாத அமைப்பின் தமிழக பிரிவு தலைவராக செயல்பட்டு வருவதாக NIA அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. ISIS பயங்கரவாத அமைப்புடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததையும் பெரிய அளவில் ஆள் சேர்க்கும் திட்டத்தில் ஈடுபட்டு வந்ததையும் கண்டுபிடித்தனர். 28ஆம் தேதி அல்ஃபாசித்தின் சொந்த ஊரான மயிலாடுதுறையில் 15 பேர் வீடு உள்பட 20 இடங்களில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இவர்கள் அல்ஃபாசித்தால் பயங்கரவாத அமைப்பில் சேர மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள். சென்னை புரசைவாக்கத்தில் அல்ஃபாசித் தங்கியிருந்த வீட்டில் நடத்திய சோதனையில் பயங்கரவாத அமைப்பு தொடர்பான புத்தகம், துண்டு பிரசுரம், ஆவணங்கள் மற்றும் தற்காப்பு பயிற்சிக்கான ஆயுதங்கள் சிக்கியன. அவற்றில் அல்ஃபாசித் கூட்டாளிகள் குறித்த தகவல் மற்றும் ரகசிய சந்திப்பு நடத்தியது பற்றியும் தகவல்கள் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் NIA அதிகாரிகள் மயிலாடுதுறையில் முகாமிட்டு தேடுதலில் ஈடுபட்டு வருகின்றனர். தவறான ஊசி செலுத்தி நோயாளி மரணம். ICUவில் 6 பேர்.
சேலம் அரசு மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை ஆண்கள் பிரிவில் சிலருக்கு நேற்று முன்தினம் இரவு பணியிலிருந்த மருத்துவர் ஊசி போட்டார். உடனே ஒவ்வாமை ஏற்பட்டு உடல் நடுக்கம் உண்டானது. டீன் தேவி மீனாள் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றினர். மருத்துவமனை போலீசார் விசாரித்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் நாமக்கல்லைச் சேர்ந்த வேணுகோபால் வயது 40, தருமபுரியைச் சேர்ந்த மனோஜ் வயது 18, சேலம் முருகேசன் வயது 54, ஓமலூர் அன்பழகன் வயது 60, மனோகரன் வயது 64, ரமேஷ் வயது 48, ராஜுராம் வயது 27 என்பது தெரிந்தது. இதில் வேணுகோபால் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இது தொடர்பாக மருத்துவர்கள் கூறியதாவது: செஃபோபெராசோன் செல்பாக்டம் என மருந்து ஊசி செலுத்தப்பட்டது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு கிருமிகளுக்கு எதிராக செயல்படும். பக்க விளைவும் ஏற்படுத்தும். குமட்டல், வயிற்றுப்போக்கு, உடல் நடுக்கம், ஊசி செலுத்திய இடத்தில் வலி உள்ளிட்ட ஒவ்வாமை சில நேரங்களில் ஏற்பட்டு கல்லீரல் என்சைம், இரத்த அணுக்கள் எண்ணிக்கையில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் ஒவ்வாமை ஏற்பட்டு வேணுகோபால் இறந்திருக்கலாம். ஒவ்வாமை ஏற்படுமா என்பதை பரிசோதித்துவிட்டு ஊசி செலுத்தினால் பக்க விளைவு வராமல் இருக்கும் என்றனர். பாதிக்கப்பட்ட நோயாளிகளில் ஒருவர் குடலிறக்க அறுவை சிகிச்சை செய்து 4 மாதங்களே ஆன நிலையில் வயிறு பிரச்சினைக்கு அனுமதிக்கப்பட்டார். மற்றொருவர் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோயால் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேணுகோபால் இறந்த பின் உறவினர்களை அழைத்து இரவோடு இரவாக உடலை அனுப்பியுள்ளனர் என கூறப்படுகிறது. டீன் தேவி மீனாள் கூறுகையில், இதுகுறித்து சுகாதார அமைச்சர் பதிலளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட 6 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் நல்ல நிலையில் உள்ளனர். இது தொடர்பாக விசாரிக்க 3 பேர் அடங்கிய சிறப்பு மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளது. மற்ற அரசு மருத்துவமனைகளில் இந்த ஊசி செலுத்தப்பட்டதால் ஏதும் பாதிப்பு உள்ளதா என்றும் விசாரணை நடக்கிறது என்றார். தவறுதலாக ஊசி போட்டு இறந்தார் என கூறுவது தவறு. மருத்துவ சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் செலைன் திரவத்தால் மாசு ஏற்பட்டு இருக்கலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். விசாரணை அறிக்கை இன்று வெளியிடப்படும் என அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியுள்ளார். திருப்பூரில் எரிக்கப்படும் கேரள மருத்துவ கழிவுகள் லாரியை சிறைப்பிடித்த கிராம மக்கள். திருப்பூரில் பல்லடம் அருகே வேலப்பகவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் பொன்னுசாமி. இவர் கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை புரோக்கர்கள் மூலம் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தமது தோட்டத்தில் குடோனில் பதுக்கி வைத்துள்ளார். இரவு நேரங்களில் அவற்றை தோட்டத்தில் எரிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாக தெரிகிறது. இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் புகை சூழ்ந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் சுவாச கோளாறு உள்ளிட்ட உபாதைகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இச்சூழலில் கேரளாவின் பாலக்காட்டில் இருந்து மருத்துவ கழிவுகள் ஏற்றிக்கொண்டு பொன்னுசாமியின் தோட்டத்துக்கு வந்த லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். லாரியில் வந்த சுஜய், சஹீர், நிதிஷ் ஆகியோரையும் சுற்றி வளைத்தனர். போலீசார், வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து விசாரித்தனர். பொன்னுசாமி தோட்டத்தில் உள்ள மொத்த கழிவுகளை அகற்றாவிட்டால் சாலை மறியல் செய்வதாக பொதுமக்கள் எச்சரித்தனர். பணிக்குமடி கிராமத்தில் வேலப்பகவுண்டம்பாளையம் ஊரில் மருத்துவ கழிவு கேரளாவிலேருந்து வர்ற மருத்துவ கழிவு கொட்டி இங்கே எரிக்கிறாங்க. இது வந்து 1 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இது ப்ராப்ளத்தை 2 டைம் சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணி 3ஆவது டைம் இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தங்காட்டி ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து இந்த மருத்துவ கழிவை திரும்ப அள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. கேட்டுட்ருக்குறோம். செயல் நடந்துகிட்டே இருக்குது. எரிக்கிறாங்க. எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதிகமான புகை வருது. பக்கத்தில் கிராம மக்கள் எல்லாம் குடியிருக்க முடியல. சுவாச கோளாறு ஆகிட்டு இருக்குது. அதனால் 2 டைம் சொல்லிட்டேங்க. 3ஆவது டைம் வரங்காட்டி நாங்கள் இது தவிர்க்க முடியாத காரணத்தினால போராட்டத்தில் இருக்கோம். இது மறுபடியும் அல்லலை அப்படிங்கிற போது கிராம மக்கள் எல்லாம் முடிவு பண்ணி சாலை மறியலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இது க்ளீன் பண்ணல அப்படின்னா அடுத்த கட்டமாக சாலை மறியலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. பர்மிஷன் வாங்கி பண்ணுறாங்களா இல்லை வாங்க இல்லை? குப்பை எரிக்கிறதுக்கு பர்மிஷன் எப்படி வாங்க முடியாது இல்லைங்களா? இப்போ வேஸ்ட் எரிக்கிறதுக்கு எல்லா பக்கம் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து 2 டைம் நாங்கள் சொல்லிட்டோம். ப்ராப்பராக சொல்லிவிட்டு இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லியும் மறுபடியும் அதை செஞ்சிட்ருக்காங்க. அதாவது மெடிக்கலோட வேஸ்ட்டு, அந்த டைமிங் முடிஞ்சது, எக்ஸ்பிரி ஆனது எல்லா மருந்தும் இங்கே இருக்குது. அது எல்லாமே ஃபோட்டோ, வீடியோ ஆதாரமாக நாங்கள் வச்சுருக்கோங்க. அதை வந்து உங்கள்கிட்ட நாங்கள் காமிக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஹியூமன் ஆர்கன்ஸ்லாம் ஏதோ எரிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மைங்களா? அந்த மாதிரி இல்லைங்க. அந்த மாதிரி இல்லை. மெடிக்கல் வேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குங்க. அதுபோக செப்பல் வேஸ்ட்டு, அந்த செப்பல் தைச்சு அந்த வேஸ்ட் இருக்குங்களா, பழைய செப்பல், அந்த வேஸ்ட்டு, அந்த தோல் பொருள்கள், மரப்பொருள்கள், மரத்தூள் வேஸ்ட்டு அதிகமாக இருக்குதுங்க. மெடிக்கல் வேஸ்ட் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இது ஃபுல்லாமே கேரளாலேருந்து வருதுங்க. கேரளா வண்டி இப்போ சீஸ் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். போலீஸ்கிட்ட நாங்கள் இது வந்து புகார் வந்து தெரிவிச்சிட்டோம். இங்கே இப்போ வண்டி நிற்கிதுங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக காலி பண்ணா தான் நாங்கள் அந்த வண்டி விடுவோன்னு சொல்லியிருக்கோம். ஃபுல்லாக காலி பண்ணுற வரைக்கும் நாங்கள் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டமாக சாலை மறியல் பண்ணலான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோங்க.
கேரள லாரியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தோட்டத்தில் உள்ள கழிவுகள் நாளை அகற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர்.